அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். முக்கியமாக ஃப்ரைடே நம்மளுக்கு பௌர்ணமியும் வரலட்சுமி நோன்பும் வருது. அது இல்லாமல் நான் சொன்ன அந்த பாவடையும் வச்சு கும்பிடணும், புடவையும் வச்சு கும்பிடணும். அது கன்னி தெய்வத்துக்கான விஷயம் அப்படின்றது வர வெள்ளிக்கிழமையும் பண்ணலாம். அதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமையும் இருக்குது. ஆடி மாதத்தை லாஸ்ட்டு வெள்ளிக்கிழமை. இந்த மாதிரி 5 வெள்ளிக்கிழமையாக வருது. அதில் அந்த புடவையும் வச்சு அந்த கன்னி தெய்வத்துக்கான பாவனையும் வச்சு கும்பிட்றது விஷயத்த பண்ணலாம். ஆனால் இந்த வர வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு கூடவே பௌர்ணமியும் வருது. அது ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். அதுக்கான வீடியோவை நாளைக்கு போடுறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி கடுவெளி சித்தறது கடுவெளி சித்தர்னாவே பிரபஞ்சம், அந்த பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்குது கடுவெளி சித்தருக்குன்றதுனால. அவருனாவே பூராட நட்சத்திரம். அதனால் பூராட நட்சத்திரம் நாளைக்கு இருக்குது. அதிலும் வியாழக்கிழமைன்னா குரு சித்தர்களுக்குரியது. வியாழக்கிழமையில் நம்மளுக்கு பூராட நட்சத்திரத்துக்குரியவர். இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்மளுக்கு அந்த பிரபஞ்ச ஈர்ப்பு தியானம் பண்ணுறதுனால இப்போ கடுவெளி சித்திரை நம்ம அந்த நெத்தி போட்டு நடுவில் பண்ணுற விஷயத்த தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் அந்த வெள்ளிக்கிழமை அந்த பாவாடை வச்சு கும்புறது, அந்த துணி வச்சு கும்புறது மட்டும் இல்லாமல் அந்த வரலட்சுமி நோன்பு, ஆடி வெள்ளி, பௌர்ணமி எல்லாம் ஜாயின் ஆகுது. சில சமயத்தில் இந்த ஆடி மாதத்தில் வர பௌர்ணமியை கூட புத்த பூர்ணிமான்வாங்க, குரு பூர்ணிமான்வாங்க. உங்களுக்கு நிறைய இடத்துல இந்த ஆடி மாதத்தில் வர பௌர்ணமி தான் குரு பூர்ணிமாவே பார்ப்பாங்க. சித்தர்களுக்கு ரொம்ப வணங்குறதுக்கு ரொம்ப முக்கியமான நாள் ஆடி மாதத்தில் வர பௌர்ணமி. அதில் நான் சொன்ன அந்த கன்னி தெய்வம் விஷயமும் வந்துடுது. ஆடி வெள்ளினாவே உங்களுக்கு அந்த தந்தை வழி வீட்டு சுமங்கலிகள், தந்தை வழி வீட்டு ஏஜ் அட்டன் பண்ணாத கன்னி வயசில் போன ஆத்மாக்கள் நம்ம வர வச்சோம்னா, நம்ம கும்பிட்டோம்னா அவங்க நம்ம வீட்டுக்கு கடவுள் ரூபமாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. குலதெய்வத்துக்கு ஈக்குவலான, இன்னும் சொல்லப்போனால் குலதெய்வத்துக்கு மேலே. இப்போ குலதெய்வம் உலகத்திலேயே பயங்கரமான சண்டையினுடைய உச்சம் என்னதுன்னு கேட்டால் அண்ணன் தம்பிங்க சண்டை, பங்காளி சண்டை இருக்குது பாருங்கள். அது சிப்ளிங்ஸ் கூட நடக்குது பாருங்கள். அந்த சண்டை தான் உச்ச சண்டை. அந்த உச்ச சண்டையில் கூட உங்களுக்கு பங்காளிக்கும் குலதெய்வம் தான், பங்காளிக்கும் குலதெய்வம் தான். ஆனால் உங்களுக்கும் குலதெய்வம் தான். உங்களை வெட்டி போகிறதுக்கு கூட ரெடியாக இருப்பான். சின்ன வயசில் ரொம்ப உயிரியே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஆனால் வளர்ந்த பின்னாடி அந்த பங்காளி பார்க்கன்றது என்னதுன்னா அண்ணன் தம்பி சிப்ளிங்ஸ் தான். கூட பிறந்த அண்ணன் தம்பியாக இருக்கும், இல்லை பெரியப்பா சித்தப்பா பசங்களாக இருக்கும். அதுதான் பங்காளி சண்டை. அதுதான் மகாபாரதம். மகாபாரத்தில் கூட அப்படிலாம் ரொம்ப க்ளோஸாக, அது அக்கா தங்கச்சிங்க. அவங்களுடைய இவங்க அண்ணன் தம்பிக்கு ரொம்ப க்ளோஸ். ஒரே இதில் பிறந்தவங்கன்றதை விட அக்கா தங்கச்சிங்க ஒரே இதில் பிறந்தவங்க. உலகத்தில் எல்லாருமே பங்காளின்னாவே அண்ணன் தம்பி தான் இதுவாக பார்க்குது. ஆனால் மகாபாரத்தில் முக்கியமாகவே ஓனாகவே பிறந்தவங்க அக்கா தங்கச்சிங்க. அந்த அம்பிகை அம்பாலிகை. அதுக்கப்புறம் இவங்களுக்கெல்லாம் முனிவரங்களை வச்சு பிறக்க வச்சது தான். அதுக்கப்புறம் குந்திக்கு பிறந்ததெல்லாம் பாண்டுக்கே பிறந்தது ஒன்றும் கிடையாது. அதுக்கே அப்படி. ஆனால் உண்மையிலேயே அந்த சிப்ளிங்ஸ்குள்ளே தான் பயங்கர போராட்டம். அது நம்ம நாட்டு பாரத நாட்டு சண்டை மட்டும் நம்ம நினச்சிட்ருக்குறோம். உலகளாவிய கிங்டம் ஸ்டோரிஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்களான்னா அங்கே கூட அந்த வாரிசு, ஆண் வாரிசுக்கு பதில் அந்த வீட்டில் ஒரு வாரிசு தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடுத்து அரசாள்ற விஷயத்தில் அவங்களுடைய பெரியப்பா சித்தப்பா பசங்க ஆட்சிக்கு வர மாதிரி இருக்கும். பொண்ணு பிறந்திருந்தானா அதை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அப்படி அது வாரிசாக கொண்டு வர மாட்டாங்க. ஏதோ ஒரு சில நாட்டில் தான் உங்களுக்கு அந்த பெண்ணே ஆட்சி பண்ணுற மாதிரி வருது. ஆனால் ஆல்மோஸ்ட் அந்த சிப்ளிங்ஸ் இதில் பையன் யார் இருக்கிறாங்களோ அவங்கள தான் ஆட்சி பண்ணுற மாதிரி வருது. உலகளாவிய விஷயத்துலேயே அந்த பங்காளி பகை அந்த அரசாங்க விஷயங்களில் இருக்குது. நம்ம இந்தியாவில் மட்டும்தான் நம்ம நினச்சிட்ருக்குறோம். அவ்வளோ பகையான ஒரு விஷயம் அந்த இதில் மகாபாரதத்துலேருந்து நம்ம நாட்டிலேருந்து உலகளாவிய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு, பகை இதுங்கெல்லாம். இது இருக்கும்போது இந்த பகைகள் தாண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு தியானம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, மெயினாக நம்ம மேலே யாருக்கு எதிரி இருக்குது அப்படின்னு, நம்ம கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் நம்ம சுற்றி இருக்கிற எதிரிகள் யாராக இருந்தாலும் அதிலேருந்து நம்மளை விடுபட வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு சித்தர்களை வணங்குறது, பௌர்ணமி சமயத்தில் வணங்குறது, குரு பூர்மா சமயத்தில் வணங்குறது. ஆடி பௌர்ணமின்னா சித்தர்களுக்கு முடியும், ஆடி அமாவாசைன்னா உங்களுக்கு அந்த இது மூதாதையார்களுக்கு முக்கியம். அப்படின்ற மாதிரி இந்த கன்னி தெய்வம்ன்ற ஒரு விஷயம் என்னதுன்னா, குலதெய்வன்றது உனக்கும் தெய்வம், உன் ஆப்போசிட் பார்ட்டிக்கும் அவங்க தான் குலதெய்வம். ஒரு வீட்டு சிப்ளிங்ஸுங்க. நீங்கள் குலதெய்வ கோயில் போகும்போதெல்லாம் அந்த இடத்துல உங்கள் பங்காளிங்களை நீங்கள் பார்க்கல. குலதெய்வ கோயிலெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் ஆப்போசிட் பார்ட்டிங்களும் தான் அங்கே இருப்பாங்க. குலதெய்வன்றதே ஏன் வைக்கிறாங்கன்னா,
அவங்களுக்குள்ள அந்த போட்டி மனப்பான்மையினால் ஒருத்தர் ஒரே வயிற்றில் பிறந்தவங்களுக்குள்ள, அதாவது 3வது தலைமுறையில் போகும்போது வேறு வேறு போயிருக்கும். 2 தலைமுறைக்கு முன்னாடி ஒரே வயிற்றில் பிறந்தவங்களா இருப்பாங்கள்ல, அவங்க தானே பங்காளியாக மாறுது. அப்போ அவங்களுக்குள்ள ஒருத்தர் வெட்டிக்கக்கூடாது, அடிச்சிக்கக்கூடாது. அவங்க தலைமுறைகள்லாம் சேர்த்து அந்த குலதெய்வம் தான் அவங்களுக்கெல்லாம் 7 தலைமுறைக்கு முன்னாடி அவங்களுக்கெல்லாம் அம்மாவாக இருந்திருக்கும். அந்த குலதெய்வம் மோஸ்ட்லி லேடியாக இருக்கும், இல்லைன்னா ஆம்பளையாக இருக்கும். அவங்க எல்லாமே 7 தலைமுறைக்கு முன்னாடி அவங்க அந்த மொத்த குடும்பங்களினுடைய நிறைய குழந்தைங்க, 15 குழந்தை, 20 குழந்தைன்னு பிறந்து பெருசாக ஆகியிருப்பாங்க அவங்க இப்போ குடும்பமாக. ஆனால் லாஸ்ட் 7 தலைமுறைக்குள்ளே என்ன ஆயிருக்குன்னா, அவங்க தான் அவங்களுடைய அம்மாவோ அப்பாவோ இருப்பாங்க. அவங்கள தான் இப்போ அவங்க குலதெய்வமாக கும்பிட்டுருப்பாங்க. அப்போ அவங்க உயிரோடு இருந்து அவங்க ஒரு நாட்டிலேருந்து தப்பிச்சின்னு போகும்போது காப்பாற்றப்பட்டதோ, இல்லை பெரிய எல்லாரும் தீ வச்சு கொளுத்துறதுக்கு ஊரையே வரும்போது அவங்க தான் இருந்து காப்பாற்றந்தா இருக்கும். அவங்கள தான் நம்ம குலதெய்வமாக கும்பிட்றதா இருக்கும். அப்போ அந்த குலதெய்வன்றது உன் ஆப்போசிட் பார்ட்டிக்கும் கடவுள், உனக்கும் கடவுள். ஆல்மோஸ்ட் ஆப்போசிட் பார்ட்டிக்கும் கடவுள், உனக்கும் கடவுள். ஆனால் நான் சொல்கிற இந்த கன்னி தெய்வ கான்செப்ட்டு, ஆடி மாதம் தைவெள்ளியில் துணி வச்சு கும்பிட்ற விஷயம், வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி தைவெள்ளியில் கும்பிட்ற அந்த கன்னி தெய்வம் யாருன்னு கேட்டால், உங்கள் அப்பாவினுடைய வழியில் கூட பிறந்தவங்க, தொடர்ந்து உங்களுடைய வழியில் யாராவது அந்த கூட பிறந்த ஏஜ் அட்டன் பண்ணாத கன்னி பொண்ணு. அப்போ குலதெய்வத்தை விட க்ளோஸ் ஆகுது. அது குலதெய்வத்தை விட உங்களுக்கு அப்படியே உங்களுடைய குடும்பத்துக்கு மட்டும் பண்ணது. 2வது, சில சமயத்தில் உங்கள் வீட்டு மேலே இருக்கிற அதிக விருப்பத்தின் காரணத்தினால உங்கள் வீட்லேயே கார்த்திகை உத்திராடத்தில் பிறந்துடுறாங்க இன்னும் சொல்லப்போனால். அதனால தான் அது கிருத்திகை அன்னைக்கு, ஏன்னா முருகர் கூடயும் சம்மந்தம் வருது அந்த கண்ணின்னா. அந்த சப்த கண்ணின்றது வெறும் கண்ணின்னாலோ மணப்பாக்கம் கண்ணின்னாலோ அது முருகரோடு சம்மந்தப்பட்ட விஷயம். 7 கன்னிகள், கார்த்திகை பெண்கள், முருகர் உண்டாக்கிய சப்தகன்னிகள், வீட்டின் தந்தை வழியில் வந்த கன்னி பெண், குமரி கண்டம். குமரின்னாலும் கன்னின்னாலும் ஒன்று. குமரின்னா கல்யாணம் ஆகாதவங்க. இப்போ கல்யாண பத்திரிகையில் போட்டிருப்பாங்க, குமரிக்கும் குமரனுக்கும் திருமணம்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க பேர் குமரன் தானே, குமரி தானே. முருகன் பெயரும் குமரன் சொல்லுவாங்க. குமரி கண்டம், அது கன்னியாகுமரி, கன்னியாகுமரி. அதுலேயே 2மே வந்துடுது பாருங்கள் உங்களுக்கு. ஏன்னா குமரி கண்டத்தில் அங்கே முருகர் தோற்றத்துலேருந்து முருகனுடைய அந்த சப்தகன்னிகளாக இருக்கட்டும், கன்னி தெய்வங்கள் எல்லாமே அந்த குமரி கண்டத்தில் வரதுனால தான் அந்த இடத்துக்கு, அந்த முனைக்கு பேர் அது வரைக்கும் கீழே விழுந்துருச்சு. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால தான் அதுக்கு பேர் அந்த முனையை கன்னியாகுமரின்னு சொல்லப்படுது. கன்னின்னா கல்யாணம் ஆகாத இதுவும் சொல்லலாம், ஏஜ் அட்டன் பண்ணாதவங்க சொல்லலாம். அதனால தான் குமரின்னாலும் சேம் மீனிங் தான். அதனால தான் அந்த கன்னி தெய்வம், தந்தை வழி கன்னி தெய்வத்துக்கு ஏஜ் அட்டன் பண்ணாத ஒரு குழந்தை போயிட்டு இருந்தால் அது தெய்வ ஆத்மாவாக, குலதெய்வத்தை விட இன்னும் சொல்லப்போன மேலாக அப்படி சொன்னோம்னா குலதெய்வம் கோச்சிக்கும். அதனால் அதை 2ஆம் குலதெய்வம்னு நம்ம நினச்சி வழிபடலாம். அதைத்தான் நான் இன்சிஸ்ட் பண்ணது. அதுவும் இந்த முறை பௌர்ணமியே வருது உங்களுக்கு. மணக்காரகன் சந்திரனுடைய பௌர்ணமியும் அன்றைக்கி இருக்குது. அதனால் நாளைக்கு போடுற வீடியோனுடைய விஷயத்தையே என்னுடைய முக்கியத்துவம் இன்றைக்கே சொல்கிறேன். ஏன்னா அது அதனால தான் அந்த பாவாடை துணியும் வாங்கி வச்சு கும்பிடுங்கன்னு நேற்று போட்ட வீடியோவை. 2வது, வரலட்சுமி நோன்பு கூட, ஆடி வெள்ளி கூட, நிறைய பேர் வரலட்சுமி நோன்பு கிடையாது. ஆனால் ஆடி வெள்ளின்னு நான் கும்பிட சொல்கிற விஷயம், அந்த விஷயம் கன்னி தெய்வத்துக்கு சம்மந்தப்பட்டது. கன்னி தெய்வத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குதுன்றது இந்த வீடியோவில், கடுவெளி சித்திர வீடியோவில் அதையும் சொல்கிறேன். ஏன்னா நான் சொல்கிற விஷயம் நாளைக்கானது. நாளைக்கு இந்த வீடியோ நான் போடுவேன். ஆனால் நாளைக்கு போடும்போது என்ன பண்ணுவேன், பௌர்ணமி சமயத்தில் அந்த 2ஆம் பாவத்தை எப்படி நெத்தி போட்டு 2ன்னா சந்திரன், பௌர்ணமி சமயத்தில் அதையும் கொஞ்சம் நாளைக்கு போடுவேன். ஆனால் அந்த வெள்ளிக்கிழமையினுடைய முக்கியத்துவம் பௌர்ணமியும் சேருது. ஆடி பௌர்ணமின்னா சித்தர்களுக்குரிய நாளாகவும் இருக்குது, வரலட்சுமி நோன்பும் இருக்குது. அந்த கன்னி தெய்வத்துக்குரிய துணி வச்சு கும்பிட்ற நாள் கும்பிடுங்க. இது தவறுனாலும் இன்னொரு வெள்ளிக்கிழமையும் ஆடி வெள்ளியில் தான் வருதுன்றதையும் அதையும் இன்சிஸ்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ கடுவெளி சித்திற்கு வரேன். தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். இப்போ கடுவெளி சித்தனுடைய விஷயத்துக்கு இப்போ நான் வரேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கடுவெளி சித்தர்னாவே பிரபஞ்ச சக்தி. நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறேன் இந்த கடுவெளி சித்தர், இந்த 1111, இந்த 369, இந்த வயலட் கான்செப்டு, இந்த நெத்தி போட்டுக்கு நடுவில் 108 தியானம், பிரபஞ்ச ஈர்ப்பு தியானம், இதுங்க எல்லாத்துக்குமே ஒரு சித்தர் யார் நம்பர் 1 சித்தர்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் நான் பேசிகிட்டு இருந்தது சித்தர், சிவனை சேர்த்துக்குங்க, அதில் முருகரை சேர்த்துக்குங்க, அதில் பெருமாளை சேர்த்துங்கன்னு. ஆனால் சித்தர், பிரபஞ்சத்துக்கு ஒரு சித்தர் அப்படின்னு யாருன்னு கேட்டால் கடுவெளி சித்தர் நம்பர் 1. அதே மாதிரி காற்று, உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குரிய டமரகர் சித்தர் காற்றுக்கு சம்மந்தமானவர்.
அவரை பற்றி இன்னும் நான் பேசலை. கடுவெளி சித்தரை பற்றி பலமுறை பேசியிருக்கேன். அந்த வள்ளின்றது, அந்த புரசை இலைன்றது, அதெல்லாம் எவ்வளோ சொல்லியிருக்கேன். அங்கே போயிட்டு அந்த 16 வருஷம் பொறுத்து குழந்தை பிறந்த அவங்க அந்த கடுவெளின்ற ஊர்லேயே போய் அந்த கோயிலையே வீடியோ எடுத்துன்னு காமிச்சு, அந்த வீடியோவை நான் உங்களுக்கு இதிலே போட்டேன் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. ஆனால் இந்த உத்திரட்டாதி டமரகர் சித்தரை பற்றி இன்னும் நான் போடலை. ஆனால் பிரபஞ்சத்துக்கு ஒரு சித்தர் யாருன்னு கேட்டால் அது கடுவெளி சித்தர் தான். அவருடைய நட்சத்திரம் வந்து அவர் ஜீவசமாதியான நட்சத்திரமா இல்லை அது பிறந்த நட்சத்திரமோ, ஆக மொத்தத்தில் அவருக்கு பூராட நட்சத்திரம் சம்மந்தப்படுது. பூராட நட்சத்திரம் அன்றைக்கி எப்பவுமே நீங்கள் பார்க்கலாம், அது மழைக்காலமே இல்லைன்னா கூட லைட்டாக தூறது, மழை வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருந்தாலும் உங்கள் ஏரியாவில் மழை பெய்யத்தை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி பூராடம் நட்சத்திரத்தில் கடுவெளி சித்திரை நீங்கள் நினச்சி 369 முறை கடுவெளி சித்திரை போட்டின்னு எழுதும்போது நடுவில் மழை வரதோ, இல்லை உங்களுக்கு பால்கோவாவை பற்றி யாருன்னா பேசுறதோ, இல்லை பால் பற்றியோ, இல்லை வீட்டில் பால் பொங்குறதோ, இல்லை பால் திரிஞ்சு போகிறதோ, பல முறை நான் சொல்லியிருக்கேன். வீட்டில் ஏதாவது தொடர்ந்து நெகட்டிவ் அழுதுங்கிறீங்க, வீட்டில் பயங்கர பிரச்சனையாகுதுன்னா பால் திரிஞ்சு போகும். ஆனால் நீங்கள் இப்போ கடுவெளி சித்திரை நீங்கள் நினைக்கிறீங்க, வணங்கிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த திரிஞ்சு போகிறதுக்கு வேறு மீனிங். உங்கள் வீட்டில் எப்படி அமாவாசை பௌர்ணமியில் அமாவாசையில் திசை சுற்றி பூசணிக்காய் ரோட்டில் ஓட்டுறாங்களோ, எப்படி எலுமிச்சப்பத்தை சுற்றி நம்ம வீசி அடிக்கிறோமோ அதுக்கு சமம் கடுவெளி சித்தர் தான் பண்ணுறாரு. உங்கள் வீட்டினுடைய நெகட்டிவிட்டியை எடுக்கிறதுக்கு அந்த பாலை தெரிவிக்கிறார். அது கடுவெளி சித்தர் நீங்கள் வணங்கும்போது நடந்தால் தான் அந்த மாதிரி எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி பால் பொங்கினாலும் வேறு யாராவது உங்ககிட்ட வந்து சொல்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். அங்கே அடுப்பு மேலே வச்சுட்டு இருக்கிற பால் பொங்குது பார் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது பிரபஞ்சம் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்த மாதிரி, நீங்கள் ஓடி போய் நிறுத்துகிற மாதிரி இருக்கும். கொஞ்சோண்டு பொங்கி கிழக்கு பக்கமோ வடக்கு பக்கமோ வழியும், அது இன்னும் நல்ல சைன். அந்த மாதிரி இவரை பற்றி பேசும்போதோ இவரை வணங்கும் போதோ பால்கோவா நம்மளுக்கு வந்து பால்கோவா பற்றி நம்ம நிறைய கேள்விப்படுறது, பாலை பற்றி கேள்விப்படுறது பால்கோவா தான் மோஸ்ட்லி. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த நாளைக்கு வந்து வியாழக்கிழமையாக இருக்குது, அதனால் போராடம் நட்சத்திரமாக இருக்குதுன்றதுனால கடுவெளி சித்தரை நினச்சி நெத்தி பொட்டுக்கு நடுவில் ஒரு அருவி மாதிரி கற்பனை பண்ணணும். ஒரு அருவி மாதிரி, அந்த அருவி தண்ணிக்கு பதிலாக பால் கொட்டினா எப்படி இருக்கும், அந்த அருவியில் தண்ணிக்கு பதிலாக பால் கொட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் அப்படியே நெத்தி பொட்டுக்கு நடுவில் அந்த அருவி மாதிரி கொட்டுறதுன்னு நினச்சிக்கலாம். கடுவெளி சித்தரை உருவப்படுத்தி இங்கே தம்ப்நெயிலில் போட்டிருக்குன்னு அவரை நினைக்கணும்னு அவசியம் இல்லை. அது கடுவெளி சித்தர், ஏன்னா அவர் பிரபஞ்ச இது, அதனால் அந்த உருவத்தை கொண்டு வரணும்னு வேணாம். அந்த பால் மாதிரி அருவி கொட்டுற மாதிரி நினைக்கிறதே போதும். அந்த அருவி தண்ணிக்கு பதிலாக பாலாக அருவி கொட்டுற மாதிரி நெத்தி போட்டுக்கு நடுவில் நினைக்கிறீங்களே, அதுவே போதும். ஆனால் கடுவெளி சித்தரே போற்றின்னு சொல்லிட்டு 108 முறை 1 2 3 சொல்லிகிட்டே போங்க. அது உங்களுக்கு எந்த கலரில் வருதோ, எனக்கு ஏதாவது ஒன்று அந்த மாதிரி 1 2 3 பண்ணாலே பச்சை கலரில் வருது. ஆனால் கடுவெளி சித்தரை சொல்லும்போது என்ன கலரில் வருதுன்னு தெரியல, ப்ளூ கலரில் வச்சா பெட்டராக இருக்கும். அந்த நம்பர்ஸை அந்த நெத்தி பொட்டுக்கு நடுவில் தான் கடத்தணும். 1 2 முறை தவறி மனசில் கவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. முதல்ல மனசில் கவுண்ட் பண்ணுறது என்னது, நெத்தி பொட்டுக்கு நடுவில் மட்டும்தான் நம்ம கவுண்ட் பண்ணுறது என்னது, எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணோன்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. நடுவில் கையிலையோ வாயிலையோ கவுண்ட் பண்ணாதீங்க. இந்த 108 முறை கடுவெளி சித்திரை போட்டின்னு சொல்லுங்கள். நாளைக்கு சாயந்தரம் ஒரு 3 மணிக்குள்ளே நீங்கள் அதை சொல்லலாம். ஏன்னா 3 மணி வரைக்கும் தான் பூராடம் நாளைக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் வியாழக்கிழமை நான் ஈவினிங் 3 வரைக்கும் தான் பூராடம் இருக்குது. அதனால் அதுக்குள்ளே நீங்கள் அதுலேயும் 11 காலையில் 11 உங்களால் சொல்ல முடிஞ்சால் இன்னும் ரொம்ப சூப்பர். அந்த மாதிரி சொல்லுங்கள் அந்த கடுவெளி சித்தரை. ஏன்னா கடுவெளி சித்தர் பிரபஞ்சத்தினுடைய இவர். நீங்கள் ஒரு ஆகாஷ்ன்ற பேரோ இல்லைன்னா வேறு ஏதோ நிறைய இந்த ஒரு பிரபஞ்சத்தினுடைய சம்மந்தப்பட்ட பெயர்களாக இருக்கும் பார்த்தீங்களா உங்களுக்கு, அந்த மாதிரி பெயர்கள் நீங்கள் உங்கள் கூட கனெக்ட் ஆகுதா? நாளைக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்ட பின்னாடியோ அதுக்கு முன்னாடியோ அவருடைய கடுவெளி சித்தரை நினைவாகவே இருக்கிறீங்கன்னா பால்கோவா, அதுக்கப்புறம் நீர்வாழ் விலங்குகள், இந்த மீன் தவளை, அந்த மாதிரி லைட்டாக தூறது மழை பெய்யறதோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் இது பண்ணுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் உண்மையிலேயே அந்த கடுவெளி சித்தர் பக்தியாக இருக்கிறவங்க நாளைக்கு எதுலாம் உங்கள் கூட கனெக்ட் ஆகுதுன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு 3 மணிக்குள்ளே அதை பண்ணிவிடுங்க. அது 108 ஃபாஸ்ட்டாக பண்ணால் தான் அது மனசில் எண்ணாமல் இருக்கணும்னு சொல்கிறேன். அதனால் ரொம்ப குயிக்காக முடிஞ்சிருது. நீங்கள் வேணும்னா ஒரு பால் மட்டும் காய்ச்சி ஒரே ஒரு கப்பு பால் மட்டும் உங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு கூட கிழக்கு நோக்கியோ வடக்கு நோக்கியோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். ஏன்னா அந்த பால் வழிகிற மாதிரி நெத்தி பொட்டுக்கு நடுவில் அந்த அருவி மாதிரி வழிகிற மாதிரி சொன்னேன். நீங்கள் கடுவெளி சித்தர் நினைக்கிறதுனால ஒரு கப்பு கூட வச்சுக்கலாம் அவங்க எதிர்க்க. நீங்கள் அதை 108 முறை கடுவெளி சித்தரை போட்டின்னு சொல்லும்போது அதை பண்ணுங்கள். நாளன்னைக்கு சொன்ன அந்த விஷயம் இருக்குது பாருங்கள். வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி கன்னி தெய்வத்துக்குடைய முக்கியம் என்னது, குலதெய்வத்துக்கு விட கூட உங்கள் வீட்டுக்கு மட்டுமே நல்லது பண்ணுற விஷயம் அது. அதுக்கு பாவாடை துணி வச்சுக்க முடியும். அது பௌர்ணமியில் வருது. எல்லாத்தையும் அதையும் இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். 3 நாளாகவே போடுற ஒவ்வொரு வீடியோவிலையும் அந்த ஆடி வெள்ளியினுடைய விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான். அதனால் கடுவெளி சித்தரை விடாதீங்க. ஏன்னா இவர் பிரபஞ்சத்தின் சித்தர்னு சொல்லலாம். அவ்வளோ சக்தி அவருக்கு இருக்குது.
இன்னும் நிறைய நம்ம வேண்டுற அந்த தியான மெத்தட்கள் இதெல்லாம் இருக்குது பாருங்கள். அந்த வயலட், அந்த பர்பிள் 11 அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளுக்கு அவர் வந்து காட்டி கொடுப்பார். ஒருவேளை அவர் தான் எனக்கு அதெல்லாம் காட்டி கொடுத்துட்ருக்காரான்னு எனக்கு தெரியல. அதனால் தயவு செஞ்சு அந்த பூராடம் நாளைக்கு 3 மணி வரைக்கும் இருக்குது. ஆனால் காலைல 11 பண்ணால் இன்னும் சூப்பர், இல்லை பிரம்ம முகூர்த்தத்துலேயே பண்ணாலும் சூப்பர். இதை மட்டும் அந்த அருவி விஷயம், பால் ஒரு கப்பு வச்சுங்க, கடுவெளி சித்தர் அந்த 108 முறை நெத்தி போட்டுக்கு நடுவில் மட்டும் சொல்கிற விஷயம். அப்புறம் உங்கள் வேண்டுதல் சொல்லுங்கள். அதை பண்ணி முடிச்சுட்டு உங்கள் வேண்டுதலை நீங்கள் சொல்லுங்கள். எல்லா வேண்டுதலையுமே 1 டைம் கூட சொல்லுங்கள், பரவாயில்ல. அது அப்படியே சொல்லிடணும். அது சொல்லி முடிச்சுட்டு இன்னொரு நேரம் சொல்லக்கூடாது. அதை நீங்கள் பண்ணி முடிச்சு நெத்தி போட்டு நடுவில் பண்ணி முடிச்சோடனே அந்த வேண்டுதல் சொல்லணும். முடிஞ்சால் அந்த வேண்டுதலை நெத்தி போட்டு நடுவுலையே அதை பண்ண பாருங்கள். நெத்தி போட்டுக்கு நடுவுலையே அந்த வேண்டுதல் வேலை கிடைக்கணும் அப்படின்னா கூட நெத்தி போட்டுக்கு நடுவுலையே அந்த வேலை கிடைக்கிற விஷயத்தை, அது எந்த வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்றதெல்லாம் காட்சிப்படுத்திக்கணும். நெத்தி போட்டுக்கு நடுவுலையே அந்த விஷயத்தை செஞ்சு 108 முறை சொல்லி முடிச்சோடனே பண்ணணும். அப்போ நீங்கள் வேண்டுற விஷயத்துக்கு ஒரு பவர் கிடைக்கும். நான் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நீங்கள் செஞ்சு பார்க்க தான் அதனுடைய வித்தியாசம் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு ஒன்றும். அது கூட கனெக்ட் ஆகிற மாதிரி டெய்லி ஒரு சில நிகழ்ச்சிகள் நடக்கும். அதை என் கூட தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லி கொஞ்சம் இது பண்ணுங்கள். எனக்கு முடிஞ்சால் அதை நான் படிச்சுட்டு அப்படியே புரிஞ்சுக்கிறேன். இல்லை சிலது மட்டும் அப்படியே போட்டு வீடியோவில் போட்டு இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள், இவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க பாருங்கள், இது என்ன மாதிரி அவங்களுக்கு. இன்றைக்கி ஒரு சூப்பரான கனவு வந்துச்சுங்க. எனக்கு அற்புதமான கனவு ஒன்று வந்தது. எனக்கு நேற்று கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தேன். ஆனால் 108 முறை இவரை வளர்பிறை இதுக்கு வந்து ஏகாதசிக்கு பெருமாளை வணங்கினேன். நெத்தி போட்டுக்கு நடுவில் பெருமாளை வச்செல்லாம் வணங்கினேன். ஆனாலும் அது வணங்கிட்டு ஏதோ ஒரு வீடியோவில் உங்களுக்கு லைவாக போட்டிருந்தாங்க. பெருமாள் ஏகாதசி, ஆடி ஏகாதசி அபிஷேகம்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதை லைவில் பார்த்துட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு இருக்கும்போதே எனக்கு இன்னொரு விஷயம் வந்தது. ரீசெண்டாக எங்கள் வீட்டுக்கே பெருமாள்னு ஒரு டிரைவர் இருக்கிறாரு. அவர் வரல. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 30ஆம் தேதி அவர் எங்கள் கூட வரல. ஆனால் நாங்கள் ஒரு க்யூவில் நிற்கிறோம். அப்போ இந்த டிரைவர் கூட நம்மளுக்கு 3 டிரைவருமே, எங்கள் வீட்டினுடைய 3 டிரைவருமே நம்மளுக்கு அவைலபிள் இல்லையேன்னு நினைக்கிறோம். அப்போது இன்னொரு அந்த க்யூவில் நிற்கிற இன்னொருத்தர் ஏங்க நான் ட்ரைவ் பண்ணுவேன், நான் ட்ராவல்ஸில் இருந்தவங்க தான், எங்காவது வண்டி ஓட்டின்னு போனோமா, நான் வேணால் வரங்களான்னு சொன்னார். அவர் பேர் கேட்டால் அவர் பேர் பெருமாள். அவர் வந்தார் எங்கள் கூட. அவர் வந்ததோடு இல்லாமல் ஃபுல்லாக அந்த டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் தான் நான் உட்காந்துட்டு போனேன். பேக் சைடில் ஒரு 3 பேர் உட்காந்துட்டு வந்தாங்க. ஃபுல்லாக அவர்கிட்ட லாஸ்ட் ஒரு மாதமாக எனக்கு நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. ரொம்ப பிரச்சனையான ஒரு விஷயம் இருந்தது. அதை ஃபுல்லாகவே அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். ஒரு ஸ்கேம் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒருத்தர்கிட்ட மாட்டிக்கிட்டு நம்மளுக்கு பணத்தை பிழிஞ்சு எடுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கதையாக ஒன்று மாட்டின அந்த விஷயத்தை பற்றி அவர்கிட்ட சொல்லிகிட்டே வரேன் ஃபுல்லாக அந்த வண்டியில். நான் கரெக்டாக ஏகாதசி நேற்று அந்த பெருமாள் லைவில் அபிஷேகம் பார்க்குறேன். அப்போது ஒரு துண்டு சீட்டில் எழுதி வச்சேன் அந்த நம்பரை, அந்த டிரைவரோடைய நம்பரை. அவர் டிரைவர் இல்லை, அவர் வேறு ஒரு விஷயத்துக்காக அங்கே வந்திருந்தார். நானும் வண்டி ஓட்டுவேன்னு வந்தார். அவர் பேர் எழுதி அவருடைய நம்பர் எழுதி வச்சுருந்தேன் ஒரு சீட்டில். நான் அந்த பெருமாள் அபிஷேகம் பார்த்துட்டே இருக்கிறேன். நேற்று ஏகாதசி இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். இந்த 108 முறை சொல்கிறது, விஷ்ணு சாஸ்திரம்லாம் முடிச்சுட்டு வீடியோவில் பார்த்துட்ருக்கேன் அந்த லைவ் அபிஷேகத்தை. நான் எழுதி வைத்த சீட்டு பறந்து விழுது என் முன்னாடி. பெருமாள்னு போட்டு அவருடைய ஃபோன் நம்பர் எழுதி வச்சது அவங்ககிட்ட விழுது. அப்போ எனக்கு புரிஞ்சுது, அடடா இது பர்பஸாக தான், இது நம்ம வீட்டு டிரைவர் பெருமாள் இல்லைனாலும் அந்த பெருமாளையும் அமிச்சது நான் தான் அப்படின்னு இவர் உணர்த்துறாரு அப்படின்னு புரிஞ்சுது நேற்று. ஆனால் கூட நேற்று ஒரு மனசு கஷ்டத்தோடு இருந்தேன் நான். நேற்று இதெல்லாம் கடவுளுகளே என் பக்கத்தில் உட்கார்ற மாதிரியும் கடவுளையே என்கிட்ட பேசுகிற மாதிரியெல்லாம் காட்சி கொடுக்குது. ஆனால் நான் ரொம்ப மனசு கஷ்டத்தில், அது எந்த மாதிரி மனசு கஷ்டம், போயிடலாமா, இருக்க வேணாம், பேசாமல் நம்ம போயிடுறது தான் நல்லது அப்படின்ற அளவுக்கு மனசு போகிற அளவுக்கு இன்னொரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு எனக்கு. அதை பற்றி நேற்றெல்லாம் யோசிச்சுட்ருக்குறேன். நைட்டு தூங்கிட்ட உடனே காலையில் கனவுல வெடியே தான் வந்திருக்குமா, எப்போ வந்ததுன்னு தெரியல. ஆனால் 2 வாராகியும் பார்த்தேன். அதாவது அனிமலாக சொல்கிறேன் நான். 2 பன்றிகளையும் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு மாடுனுடைய கழுத்தை ஒரு குதிரை கவ்விக்கிட்டு இருக்கு. ஆனால் அது கழுத்தை கவ்வி அது கடிக்கலை. ஒரு பெட்டா ஒன்று அன்போடு இருந்து கவ்வினா எப்படி, அந்த மாதிரி அதனுடைய மேல் பக்கத்துலேருந்து குதிரை ஒன்று கவ்விக்கிட்டு இருக்கு. அதையும் பார்க்குறேன். எல்லாம் ஒரே சேம் ரோடு, நீளமாக போகுது. அதுக்கப்புறம் என்னுடைய கனவில் இவங்களும் ஆப்போசிட் பார்ட்டிங்க 2-3 பேர் இருக்கிறாங்க. அவங்களும் வராங்க. அதில் என் சிஸ்டரும் வராங்க. என் சிஸ்டருக்கு நான் சொல்கிறேன், நான் போயிட்டு உனக்கு ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்ருக்க, நான் போயிட்டு உனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன். நீ கூட வரையான்னு கேட்டுட்டு என் சிஸ்டர்கிட்ட கேட்குறேன். என் சிஸ்டரும் வராங்க. அப்புறம் என்னோடய பையனும் வராங்க அதில். அப்புறமா நான் வண்டி எடுத்துகிட்டு 2 வீலர் எடுத்துக்கிட்டு அதே சேம் ரோட்டில் போகிறேன்.
ஒரு பார்க்கில் ஃபுல்லாகவே செடிங்களையே ஃபென்சிங் போட்டிருக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. டென்ஸாக இருக்கும் ஃபென்சிங், அப்படியே ஃபென்சிங்காக செவுறு மாதிரி இருக்கும். செடியே அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும், கட் பண்ணி விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல போகிறேன். அந்த இடத்துல போகும்போது ஒரு யானை ஒரு பயங்கரமாக அதுக்கு வந்து மதம் பிடிச்சி இதாகிற மாதிரி வருது வேகமாக ஓடி. அப்போ அது நார்மலாக இல்லை, அந்த யானை மதம் பிடிச்சிருக்குதுன்னு தெரியுது. அப்போ நான் நினச்சேன், ஐயோ என் பேர் வேறு பாரதியார் வேற யானை தான் கொண்டுச்சு, இந்த யானை நம்மளை முற்றிடும், நம்ம போயிட போகிறோம் இன்றைக்கி அப்படின்ற மாதிரி ரொம்ப பயப்படுறேன். யானை தெரில. டக்குன்னு அந்த யானை என்னை நோக்கி வந்த யானை கண்ணிலேருந்து மறைஞ்சு போகுது. அதுக்கப்புறம் அந்த ரோட்டில் பாதி தூரத்துலேருந்து அந்த யானை அப்படியே அங்க பிரதர்ஷனம் பண்ணால் வேகமாக உருண்டு 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 வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து அந்த யானை வந்து ஃபாஸ்ட்டாக அங்க பிரதர்ஷனம் பண்ணி ரோட்லேருந்து அப்படியே உருண்டு 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 என்னை நோக்கி வர மாதிரி வருது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த செடிகளையே சுவர் மாதிரி கட் பண்ணி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு பார்க் மாதிரி ஒரு வீட்டுக்கு முன்னாடி. அந்த செடிக்கு இன்பிட்வீனில் என்னுடைய டூ வீலர் எடுத்துன்னு போயிட்டு வேகமாக உள்ளே நுழைச்சிட்டு நம்ம மறைச்சிட்டு அந்த வண்டியையும் மறைச்சிக்கிட்டு நம்மளையும் ஒழிச்சிக்கிட்டு இருந்தோம்னா அந்த யானை கண்ணில் படாமல் இருக்கணும்னு ஒழிச்சிக்கிறேன். கரெக்டாக பெல் அடிக்கிறாங்க. இது வந்து அதுக்கப்புறம் வந்து பெல் அடித்த சத்தம் கேட்கல, சாரி, பெல்லுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணுறேன், அந்த கனவுலேருந்து எழுந்து உட்காந்துக்கிட்டு ரொம்ப நேரம் அந்த கனவு வந்து அப்படியே உண்மையாக நடந்த மாதிரி பார்த்த மாதிரி இருக்குது. ரொம்ப நேரம் எழுந்துக்கவே இல்லை, அப்படியே கட்டில் மேலே உட்காந்துட்ருக்கேன். அந்த சமயம் வந்து பெல் அடிக்கிறாங்க வாசப்படியில். சரி, பெல் அடிக்கிறாங்கன்னா எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன், நேராக போய் கதவு திறக்க மாட்டேன். அது வேறு யாருனா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம போய் பூஜை ரூமில் போய் முதல்ல முருகரையாவது நிறைய ஐயப்பன்லாம் இருப்பாங்க, அவங்கள ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடுவேன். டெய்லி போயிட்டு எல்லாம் ஒரு வேண்டுதலை குளிக்கலனா கூட போய் பார்த்துட்டு கொஞ்சம் வேண்டுதல் வேண்டிடுவேன். அப்புறம் குளிச்சுட்டு வந்து ஒரு வேண்டுதல் வேண்டுவேன். ஆனால் இப்படி யாருன்னா பெல் அடிச்சிட்டாங்கன்னா வேகமாக பூஜை ரூம் போய் டக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி டக்குன்னு பார்த்துட்டு வந்து நான் கதவு திறந்தேன். அப்போ வந்து என்னை போன வருஷம் கோகுலாஷ்டமி சமயத்தில் கண்ணனை வந்து குட்டி கண்ணன் ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ கோயிலுங்களெல்லாம் நிறைய மரத்தில் ஒரு தொட்டில் மாதிரி கட்டி அந்த தொட்டில் உள்ள அந்த கண்ணனை உட்கார வச்சு இப்போ ஒரு பழக்கமாகுது. அது 1 வருஷம் 2 வருஷமாக அந்த குட்டி கண்ணன் ஒன்று அது வந்து கோகுலாஷ்டமி சமயத்தில் விற்றுன்னு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தார். அதை நான் வாசப்படியில் வச்சு அந்த ஆல்ரெடி கால் போட்டு வச்சுருந்தேன் கோகுலாஷ்டமின்னு சொல்லிட்டு அந்த கால் மேலேயே அந்த குட்டி கண்ணனை வச்சு எடுத்துன்னு வந்து வீட்டுக்குள்ளே விட்ட உடனே வந்து கீழே பில்டிங்கில் எங்கள் சிஸ்டரும் எங்கள் அம்மாலாம் இருந்தாங்க. அப்போ எங்கள் தங்கச்சி பையன் அங்கே இருந்தான். அதே வீட்டில் இப்போ வந்து அந்த வேறு ஒருத்தர் எங்கள் சிஸ்டர் ஏஜில் ஒருத்தரும் அதே என்னுடைய தங்கச்சி பையன் ஏஜ்லேயே அந்த வீட்டில் ஒரு குட்டி பையன் இருக்கான். நான் அதை வச்சு உள்ளே போன உடனே அவங்க வந்தாங்க போன வருஷம் கோகுலாஷ்டமிக்கு. அப்போ என்ன பண்ணேன், அவங்ககிட்ட ஒரு பாயசமோ ஏதோ ஒரு ஸ்வீட்டு வந்து அந்த குட்டி பையன் இதில் இப்போ தான் நம்ம கண்ணன் மாதிரி கால் வச்சு உள்ளே வர வச்சோம். உடனே இவன் வந்தான். ஏன்னா எங்கள் தங்கச்சி பையன் இருக்கும்போது அவன் வந்து வருவான் கரெக்டாக புரட்டாசி மாதம் சனிக்கிழமை கோகுலாஷ்டமி சமயத்துலலாம் அவன் வருவான். அவனை வந்து கண்ணன் வந்த மாதிரி நினச்சிக்குவேன். அதே வீட்டில் தான் இப்போ அவங்க இருக்கிறாங்க, அதே வாடகை வீட்டில் தான் இப்போ அவங்க இருக்கிறாங்க. அவங்க கரெக்டாக வந்து அந்த கோகுலாஷ்டமி கால் நான் போட்டு வச்சு அந்த கண்ணனை அந்த மேலே வச்சு அந்த குட்டி கண்ணனை பண்ண உடனே இவங்களும் அம்மாவும் குழந்தையும் வந்தாங்க. எங்கள் தங்கச்சி இருக்கும்போதெல்லாம் அப்படியே தங்கச்சியும் தங்கச்சி பையனும் வருவாங்க. அதே சேம் வீட்டிலேருந்து இவங்க வராங்க. அந்த தங்கச்சி வீட்டில் ஏற்கனவே இருந்த வீட்டில் இவங்க அந்த டெனண்ட்டாக இருக்கவங்க அவங்க வந்தாங்க. அவங்க வந்து கையில் போன வருஷம் நான் கொடுத்த கப்பை என்னை பார்க்கும்போதெல்லாம் சொல்லினே இருப்பாங்க, அந்த கப்பு என்கிட்டயே இன்னும் இருக்குது, அந்த கப்பு இன்னும் என்கிட்டயே இருக்குது, அப்புறம் தரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கப்பில் இன்றைக்கி அந்த யானை கனவெல்லாம் நினச்சிக்கிட்டே உட்காந்துருந்தப்போ இவங்க பெல் அடித்து போய் கதவு திறந்தா அவங்க அதில் இந்த கப்பில் ஏதாவது போட்டு தான் கொடுக்கணும்னு நான் அப்படியே வச்சுருந்தேன், நீங்கள் கொடுத்த கப்பில்னு சொல்லிட்டு. அந்த கப்பு வந்து இத்தனைக்கும் அந்த கப்பு வந்து என்னை வளர்த்த அம்மா எனக்கு கொடுத்த நிறைய பாத்திரங்கள், எவசிலோர் பாத்திரங்கள் அது இதுன்னு நிறைய கொடுத்துருப்பாங்க, என் பேர் போட்டிருக்கோம் அதில் அந்த வந்து எங்கள் வளர்த்தம்மா கொடுத்த கப்பில் ஒன்று அது. அப்போ கூட நினச்சிட்ருக்கேன், சரி பரவாயில்ல நம்ம தங்கச்சி ஞாபகமாக அந்த வீட்டில் நம்ம சிஸ்டர் இல்லைனா கூட அவங்க வீட்டில் தான் இருக்கட்டும் அந்த கப்புன்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன். அந்த கப்பில் நாங்கள் திருப்பதிக்கு போயிட்டு வந்தோம், அதனால் திருப்பதி லட்டு தான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்தோம்னு சொல்லிவிட்டு அந்த கப்பில் போட்டு கொடுத்துருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு குப்பைக்கார் வந்துட்டு அவர் பேர் கேட்டுன்னு இருந்தாங்க எதிர் வீட்டில் இருக்கிறவங்க. அவர் மேலே அந்த ஒரு குப்பைக்கார் போயிட்டாருன்னு சொன்னேன் பாருங்கள், அது ஒரு நாயெல்லாம் தொத்திட்டு வந்தது, அந்த ஆத்மா மாதிரி அவருடைய ஆத்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பேர் பாபு. அந்த பாபுனாவே பாபான்னு நினைப்பேன். இந்த குப்பைக்காரெலாம் இன்னும் மேலே வரமாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த குப்பைக்காரை கூப்பிட்டு இந்த லட்டு விஷயம் முடிஞ்சோடனே அந்த குப்பைக்காரை கூப்பிட்டு அவங்களெல்லாம் கூப்பிட்டா இன்னும் வரமாட்டாங்கன்னு நினச்சி கீழே தான் எடுத்து போய் போட்டுருந்தேன். எதிர் வீட்டில் இருக்கிறவங்க அவர் பேர் கேட்டிருந்தாங்க. ஆகாஷ்ன்னு சொன்னார் அவர்.
சரி நீங்கள் இனிமேல் மேலே வருவீங்களா அப்படின்லாம் கேட்டிருந்தேன். அந்த மாதிரி மேலே வர சொன்னோம்னா அவருக்கு கொஞ்சம் காசு கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்து அவர் போனார். அதுக்கப்புறம் எப்பவுமே புதன்கிழமை பாபா வண்டி வரும். அப்புறம் பாபா வண்டி வந்து மேலே வந்து அவங்க கொஞ்சம் அவங்களுக்கு ஏதாவது தட்சணை கொடுத்துருமானா அந்த வண்டி நிற்கிற வரைக்கும் அந்த பாபா விளக்கேறி இருக்கும், கீழே போய் அந்த வண்டி இருக்கும், அதை பால்கனிலேருந்தே பார்த்து இது பண்ணுவேன். அந்த மாதிரி அந்த கனவுனுடைய தொடர்ச்சியாக அந்த திருப்பதி லட்டு நேற்று தான் அந்த ஏகாதசிக்கு அந்த பெருமாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டுருந்தேன். நான் பார்த்தா கடவுள்கள்லாம் காட்சி தர மாதிரி, கடவுள்களுக்கெல்லாம் நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிறதெல்லாம் நான் செய்கிற மாதிரி, அதுக்கு கடவுள் பதில் சொல்கிற மாதிரிலாம் பண்ணிடுறேன். ஆனால் எனக்கு ரொம்ப அதிருப்தியாக இருக்குதேன்னு நேற்றெல்லாம் இருந்தது. இன்றைக்கி அந்த பெருமாளுடைய அந்த ஒரு திருப்பதி பெருமாளுடைய லட்டு வந்து அவங்க அந்த கப்பில் வந்து எனக்கு தர மாதிரி ஆகுது. அவ்வளோ பிரபஞ்ச கனெக்ஷன், அவ்வளோ கனெக்டிவிட்டி. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, என் சொந்த கதைன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நடக்கிற நிகழ்ச்சிகளை ஒன்றோடு ஒன்று லிங்க் பண்ணி பார்க்குறது, அந்த பெயர்களோட கனெக்ஷன் பண்ணி பார்க்குறது. இந்த ஆகாஷ்னா கூட அந்த ஆகாயம், கடுவெளி சித்தர்லாம் சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. லோகேஷு, ஆகாஷ்ன்ற மாதிரி. லோகேஷ் கரெக்டு. அவர் வந்து அந்த குப்பை எடுத்துகிட்டு வந்தவர் பேர் லோகேஷ். முன்ன ஒரு முறை ஃபஸ்ட்டு கடுவெளி சித்தரை எனக்கு வந்து சிவன் காட்டி கொடுத்தப்போ, அன்றைக்கி காலையில் எங்கேயோ ஒரு சிமெண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு மேலே வந்த ஒரு பையன் தான் தண்ணி கேட்டான். அவன் பேர் ஆகாஷ்ன்னு சொன்னான். அன்றைக்கி தான் எனக்கு பிரதோஷம். அன்றைக்கி தான் இந்த கடுவெளி சித்தர் வந்து சிவன் வந்து எனக்கு இது பண்ணுறார். இன்றைக்கி வந்து இவருன்னு சொல்கிறார் லோகேஷ். அந்த பையன் பேர் ஆகாஷ். இதெல்லாம் நோட் பண்ணி நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அது கடவுள் கவனிச்சார், நான் சொல்கிறத கேட்குறாரு. நம்ம இதெல்லாம் பண்ணதுக்கு வந்து அவர் ரிப்ளை பண்ணுறாருன்றது தான் நான் சொல்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி அந்த கப்பு ஒரு வருஷமாக அவங்க வீட்டிலேருந்து இப்போ அதில் திருப்பதி லட்டு போட்டு எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்கன்னு. கனவு வேறு காலையில் அந்த யானை ஒரு பக்கம், குதிரை ஒரு பக்கம், பசுமாடு நல்லா வெள்ளை கலரில் காமதேனு மாதிரி பசுமாடு ஒரு பக்கம், இந்த 2 அந்த வாராகி ஒரு பக்கம் அப்படின்னு அவ்வளோ. அதில் எல்லாமே ஆப்போசிட் பார்ட்டிங்க ஒரு 2 பேர். அது இல்லாமல் எங்கள் சிஸ்டரு, எங்கள் பையன் எல்லாமே இருந்தாங்க அந்த கனவில். அதனால் தயவு செஞ்சு என் சேனலை கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வாழ்க்கையினுடைய விஷயங்கள் நிறைய புரிய வரும். பிரபஞ்சத்தினுடைய கனெக்ஷன் கிடைக்க வரும். நியூமராலஜி, வாஸ்து, ஃபெங்சுயி, அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பிரபஞ்ச டைப் ஆஃப் தியானம், இல்லை நம்ம டைப் கடவுள்கள் விஷயங்கள், மாடர்ன் டைப் விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் கொண்டு வரேன். அதனால் தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.